திராவிட அரசர்கள் பல்லவர்களா பாண்டியர்களா? சாளுக்கிய பேரரசை பற்றி நூல் எழுதியிருக்கக்கூடிய துர்கா பிரசாத் அவர்கள் கீர்த்திவர்மனுடைய மகாகூட கல்வெட்டிலிருந்து ஒரு செய்தியை தருகிறார். கீர்த்திவர்மன் சேரர்களை, சோழர்களை, பாண்டியர்களை, திராவிடர்களை வென்றான் என்று குறித்திருக்கிறார் என்கிறார். இங்கே மூவேந்தர்களிடமிருந்து திராவிடர்கள் வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? பல்லவர் செப்பேடு 30 என்கின்ற நூலில் உதயந்திரம் செப்பேட்டுக்கு முன்னுரை எழுதக்கூடிய அதனுடைய பதிப்பு ஆசிரியர் அவர்கள் யுவாங்ஷுவான் காலத்தில் சீன பயணியால் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட நாடு என்பது இன்றைய காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தை தலைமையகமாக கொண்ட தொண்டை நாடுதான் திராவிட தேசம் என்று அழைக்கப்பட்டது என்றும் பல்லவர்கள் தான் திராவிடர்கள் என்றும் எழுதியிருக்கிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற நூலை எழுதிய கால்டுவெல் அவர்கள் மகாபாரதமும் விஷ்ணு புராணமும் கலிங்கத்தினரிடமிருந்தும் சோழர்களிடமிருந்தும் திராவிடர்களை தனியே பிரித்து காட்டுகிறது. ஆகவே திராவிடர்கள் என்பவர்கள் பாண்டியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருதுகோளை முன்வைக்கிறார். இங்கே திராவிடர்கள் என்பவர்கள் பாண்டியர்களா அல்லது பல்லவர்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. பறையரின வரலாறு நூலாக வெளிவருவதற்கு முன் நம் வலையொலியில் காணொளியாக